ஸோ வாரத்தில் 3 நாள் குயிஸ் அப்படிங்கிறது வச்சுருக்குறோம். ஒரு மாதமாக வினாடி வினா அப்படிங்கிறது நடத்திட்டுருக்கோம். இது வந்து 12வது வினாடி வினா. என்டையராக நம்ம வந்து டோட்டலாக நம்ம வந்து 100 தினசரி டெஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். அதோடு கிட்டத்தட்ட ஒரு 32 ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். 32. அப்புறம் அதிலிருந்து ஒரு 10 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்வு வந்துடும். மார்க் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 200 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது அதிலிருந்து ஒரு 5 டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 200 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 100 கொஸ்டின் வச்சா கூட 100 × 200 அப்படிங்கிறது 20,000 கொஸ்டின்ஸ். அப்போ 20,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணியிருந்தோம்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அப்போ நேற்றுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு 7வது இயல் அப்படிங்கிறது நடத்தி முடிச்சிருந்தோம். விடுதலை போராட்டத்தில் மகளிரோட பங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நடத்தி முடிச்சிருந்தோம். டெஸ்ட் வச்சுட்டோம். குவிஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். அதோடு கூட 8வது பாடம் அப்படிங்கிறது விடியற்காலை 5 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. 8வது டெஸ்ட் அப்படிங்கிறது 5 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 8வதுல 5 பாடம். யூனிட் 8 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 டாபிக். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோசியல் ரீஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோடு கூட ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மேக்ஸிமம் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் இணைய வேண்டி இருக்குது. மணிமேகலை யாருமா கை தூக்கிடுறீங்க? எதுவும் டவுட்ஸா? மணிமேகலை ஏதோ ஹேண்ட் சிக்னல் வருது, சொல்லுங்கள். எதுவும் உங்களுக்கு தகவல் வேணுமா? இல்லை. ஸோ ஓகே, வெஸ்லி ஆன் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து ஆல்பபெட்ஸ் அப்படிங்கிறதுல கொடுக்குறோம். ஆல்பபெட்ஸில் கடைசியில் தம்பி வந்து வெஸ்லி தான் இருக்கார். டபிள்யூங்கிற நேமில் இருக்கிறதுனால வெஸ்லி தான் இருக்கிறார். வெஸ்லி, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? சரி, ஆக்சுவலாக கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டார்? சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற ஒரு பாடம் அப்படிங்கிறது முதல் பாடமாக இருக்குது. சங்க இலக்கியத்தில் அறம், இதில் நிறைய மேற்கோள்கள் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய மேற்கோள்கள். அதுவும் சங்க இலக்கியம்னு சொன்னாவே குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி வந்து சங்க காலத்தில் அறத்தை போற்றி வளர்த்தாங்க, அறம் என இடப்படுவது யாதனின் அப்படிங்கிற மாதிரி. அறம்ங்கிறதுனா அன்பு, அறம்னா என்னது? இரக்கம், அறம்னா என்ன? பிறரை மதித்தல், அறம்னா என்ன? ஸோ எல்லாருக்கும் நன்மை செய்தல், அறம்னா என்ன? இல்லைனாலும் எப்படியாவது செய்கிறது, உயிரை கொடுத்தவனாலும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் தம்பி சொன்னார் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் வெஸ்லி? அர்னால்டு என்பது மிக சரி. குட். ஸோ அர்னால்டு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது அறத்தில் எந்த நோக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்தோம். இந்த பாடம் வணிக நோக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம நன்மை செஞ்சோம்னா நம்ம பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஒரு காரியத்தை செலுத்தக்கூடாது. உண்மையாகவே மனசாட்சி அடிப்படையில் அன்பு செய்யணும், மனசாட்சி அடிப்படையில் பிறரை மன்னிக்கணும், மனசாட்சி அடிப்படையில் பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அறம். அந்த உண்மையான அறம் அப்படிங்கிறது அப்போ அறம் செய்வதில் வணிக நோக்கம் முற்றிலும் இருக்கக்கூடாது. இதைத்தான் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமீனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படிங்கிற ஒரு பாடல் சொல்லுது. இந்த பாடலை யாருக்கு சொன்னது? இந்த பாடல் இம்மை செய்தது மறுமைக்கு ஆய் என்னும் இந்த பாடல் அந்த ஆய் வந்துருச்சு. ஆய் அப்படிங்கிற கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவன். இந்த ஆய் பற்றி யார் பேசுகிறா அப்படின்னு சொன்னால் ஏனிச்சேரி முடமோசியார் அப்படிங்கிறவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். வெஸ்லி, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த சங்க பாக்கல்ல அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தி சொல்லுது? அரசர்கள். யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் சங்ககால இலக்கியங்களில் இந்த அறம் சார்ந்த காரியங்கள் யாரை முதன்மைப்படுத்துது அப்படின்னு கேட்டால் அரசர்களை தான் முதன்மைப்படுத்துது. அதில் தான் சொல்லியிருப்பாரு அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையாத திறனறி மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மன்னர்களுடைய செங்கோலும் மன்னர்களுடைய அந்த வெண் கொற்ற குடையும், செங்கோலும் வெண் கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அப்போ அறத்தோட குறியீடுகள் அப்படின்னா ஒன்று செங்கோல். இப்போ கூட புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது நரேந்திர மோடி அவர்களுடைய கையில் இருந்தது நம்ம தமிழ்நாட்டினுடைய சோழர் கால செங்கோல், சோழர்கள் காலத்து செங்கோல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த செங்கோல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வெண் குற்ற கொடை அப்படிங்கிற வெண் கொற்ற கொடை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது மேக்சிமம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓவரால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே தம்பி, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. இது எந்த நூலில் இடம்பெறுது? மதுரை காஞ்சி. இது எதுல இடம்பெறுது? மதுரை காஞ்சியில் இடம்பெறுது. மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார். இதோட சிறப்பு என்னன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பத்துப்பாட்டிலே பெரிய நூல் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார். இப்போ மதுரை காஞ்சி அப்படி இதில் ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 782 அடிகளை கொண்டது. சிறுசு அப்படின்னு கேட்டால் முல்லைப்பாட்டு, அது 103 அடிகளை கொண்டது, நப்பூதனார் அருளியது. 10 பாட்டிலேயே அந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொன்னாவே 5. அந்த ஆற்றுப்படை நூலில் பெருசு எது வெஸ்லி? பெருசுனாவே இப்போ மலை பெருசாக இருக்குமா குன்று பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா யார் பெருசாக இருப்பா? மலை தான் பெருசாக இருக்கும். மலைபடுகடாம் அப்படிங்கிற கூத்தராற்றுப்படை, மலைபடுகடாம் என்கிற கூத்தராற்றுப்படை. இப்போ மலைபடுகடாம் என்கிற கூத்தராற்றுப்படை தான் ஆற்றுப்படை நூல்களில் பெருசு. அதையும் எழுதினவர் யாருன்னு கேட்டால் பெருசாக தான் எழுதியிருப்பார், சின்னவர் எழுத முடியாது. பெரும் கௌசிகனார். பெருசாக தான் எழுத முடியாது, பெரும் கௌசிகனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிறியது வந்து முல்லைப்பாட்டு, நப்பூதனார். ஸோ முல்லை அப்படின்னு சொன்னாவே அது எந்த நிலத்திற்குரியது தம்பி? முல்லைனாவே காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றோம். முல்லை நிலமும் பொருளும் இது பொழுதும் அப்படின்றது என்ன பொருள் என்று அழைக்கப்படுது? நிலமும் பொழுதும் முதற் பொருள். நிலமும் பொழுதும்னாவே முதற் பொருள் அப்படிங்கிறது. அந்த பெரும்பொழுதுகள் எத்தனை? ஓ, அதுக்கு நீ முல்லைக்கு சொல்ற கார்காலம்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் கேட்குறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லை அப்படின்னு முல்லை மாத்திரம் இல்லை, பொதுவாக ஒரு 5 நிலங்களுக்கு உரிய பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொன்னால் எத்தனை இருக்கும்? ஓராண்டின் 6 கூறுகள் சொல்லியிருக்கோம். ஓராண்டின் 6 கூறுகள் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இளமுருகு, அதுக்கப்புறம் இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், அதுக்கப்புறம் கார்காலம், குளிர்காலம், அதுக்கப்புறம் முன்படி காலம், பின்படி காலம். அதான் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு வரிசையாக பண்ணிக்கலாம். சிறு பொழுதுகள் இருந்துச்சுன்னா ஒரு நாள். அதுதான் வந்து சொன்னேன். யாமம், அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் வைகரை, அதுக்கப்புறம் ஏற்பாடு, அதுக்கப்புறம் நண்பகல். கரெக்டாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறதுக்கு ஆர்டரா சொல்லும்போது ஈஸியாக வச்சுக்கலாம். யாருக்கு மாலையை வைத்தாய் என் நண்பனே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுவே கடவுள் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமானது முறுக்கு, தென்றால், இன்பம், வருதே, காளி. முறுக்குனா யாரு? முருகன். தென்றால்னா திருமால், இன்பம்னா இந்திரன், வருதேனா வருணன், காளினா கொற்றவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கங்க்ராட்ஸ் தம்பி வெஸ்லி, சூப்பர். எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ். இதே பிக்கப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? யார் ரிசல்ட்டை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நல்லா படிங்க, திரும்ப. ஸோ கேள்விகளை சரியாக கேளுங்க. இந்த வினாடி வினாங்கிறது உங்களை பயங்கர சப்போர்ட் பண்ணும். வரியாக கேட்க போகிறோம், ரேண்டமாக கிடையாது. வரியாக 10ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்கில் ஸோ முதல் இயல்கள்லேருந்து 9 இயல்களுக்கும் நம்ம வந்து குவிஸு, அதே மாதிரி 9ஆம் வகுப்பு நடத்தி முடிச்சு குவிஸ் வச்சு டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு, ஃபுல் டெஸ்ட் வச்சாச்சு. அதே மாதிரி ஸ்பிளிட் டெஸ்ட்டும் வச்சு முடிச்சாச்சு. இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்து நம்ம ரிப்பீட்டட் இல்லாமல் பார்க்குறோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மாதத்தினுடைய டார்கெட் என்ன பண்ணியிருந்தோம்? தமிழ் அப்படிங்கிறது நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி தமிழ் வந்து முடிய போகுது. அவ்வளோதான். இது லாஸ்ட் டெஸ்ட்டு. தமிழ் 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு செட்டு தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பாலிட்டி ஏற்கனவே முடிச்சாச்சு. யூனிட் 8 முடிய போகுது. அவ்வளோதான். யூனிட் 8 அப்படிங்கிறது இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான். யூனிட் 8 முடிஞ்சிருச்சு. மேத்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான், அதாவது மென்சுரேஷன் மாத்திரம் தான் இருக்குது யூனிட் அந்த மேத்ஸில். அப்போ உங்களுக்கு தமிழில் 100, மேத்ஸில் 25, பாலிட்டியில் ஒரு 15, யூனிட் 8ல் ஒரு 15 வச்சா கூட உங்களுக்கு 155, சாரி அது ஒரு 30 + 25 55 100 155 கேள்வி மினிமமாக வச்சா கூட 155 கொஸ்டின்ஸ் சாலிடாக
நான் சொன்ன டாப்பிக்கில் மட்டும். அடுத்த நமக்கு மார்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஏப்ரல் இருக்குது, அதுக்கப்புறம் மே இருக்குது. 3 மாதம் 90 நாள். புதிய பேட்ச் அடிக்கிறவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம திரும்ப 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 ரீகால் பண்ணியிருப்போம், நிறைய முறை படிச்சிருப்போம், நிறைய கொஷின்ஸை ரீகால் பண்ணியிருப்போம். அதான் சொல்கிறேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் ஆகிறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ தொடர்ந்து தொடர்ந்து நல்லா பரிச்சயம் ஆனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ சொல்லலாம் தம்பி யாருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கொஷின் வந்து அழகு முருகனுக்கு. அப்படியே இஜெட்லேருந்து வருவோம், அங்கிட்ட ஏலேருந்து வருவோம். அழகு முருகன் சொல்லும் போதே நேரம் ஆன் பண்ணியிருக்கணும். அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது எந்த நூல் சொல்லுது? அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது. அசந்தன். அசந்தன் வந்து ஆன் பண்ணக்கூடாது. அசந்தனை கேட்கும் போது தான் ஆன் பண்ணணும், சும்மா இருக்க நேரம் ஆன் பண்ணக்கூடாது. அசந்தனுக்கு கேள்வி கேட்கும் போது தான் ஆன் பண்ணணும். அழகு முருகன் என்னப்பா டிஸ்டர்ப்டா இருக்கு, உனக்கு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? கேள்வி கேட்கணும்னா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். புறநானூறு. அழகு முருகன்ட்ட கேள்வி கேட்கும்போது டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா நீ வந்து ஆஃப் பண்ணிடு. சவுண்ட் இருக்கக்கூடாது. இது நீ சம்மந்தப்பட்டது, நான் சம்மந்தப்பட்டது இல்லை, இங்கே எல்லாரும் சம்மந்தப்பட்டது. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. நான் பேசுகிற புரியுதா இல்லையா? சரி சொல்லுப்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்ற எந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கூறுது. எந்த இலக்கியங்கள் அல்லது எந்த ஊரில் இருந்த இலக்கியங்கள் இந்த அற அவயம் அப்படிங்கறத சொல்லுது? 2 சொல்லியிருப்பாங்க. நீ இல்லப்பா நீ மீட் பண்ணிருப்பா. மீட் பண்ண அழகு முருகன் மீட் பண்ண. நான் பேசுறது காது கேட்காத உனக்கு தம்பி? அழகு முருகன் காது கேட்குதா இல்லையா? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல இருக்கணும். டிஸ்டர்ப் இருந்தால் வேண்டாம். நம்ம வந்து சார் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கேட்குற போது நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தால் போதும். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் ஆகுது, ஆடியோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அழகு முருகன் நம்ம வந்து வீட்டில் தான் பிரச்சனைனா நம்ம சரி பண்ணலாம். ஊரில் இருந்துச்சுன்னா சரி பண்ண முடியாது. ஊருக்குள்ளே ஏதாவது திருவிழா இருந்துச்சுன்னா சரி பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம சரி பண்ணிக்கணும். ரைட். டெல்ஃபியா ஆன் பண்ணிக்கமா. குட் ஈவினிங் டெல்ஃபியா. ஸோ தேவகோட்டையிலேருந்து தேவ்யா, நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவயம் அப்படிங்கிறது 2 ஊரில் சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த ஊராக சொல்லுங்கள். உறையூர் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு அற அவயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரையிலிருந்து அவயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மதுரை காஞ்சி. அழகு முருகன் கரெக்டாக தான் சொன்னார். மதுரை காஞ்சியில் தான் குறிப்பிடுறாங்க. உறையூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக உறையூர் அப்படிங்கிறது திருச்சி உறையூர், அது சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது. மதுரைங்கிறது பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது. இது 2மே அவயம் பற்றி பேசுகிறது. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது. அந்த அவயம் எல்லாமே துலாக்கோல் போன்றது அப்படின்ற மாதிரி நடுநிலை மிக்கது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சரி, ஆக்சுவலாக வந்து சங்ககால போர்களில் என்ன பின்பற்றப்பட்டதுமா? அறநெறிகள் பின்பற்றப்பட்டது. எந்த அறநெறிகளை பின்பற்றினாங்களா போர் சமயத்துல? அதாவது வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள், பார்ப்பனர், அப்புறம் கால்நடைகள், இந்த பசு, இவங்களுக்கெல்லாம் தீங்கு நேரிடாதவாறு என்ன பண்ணிடுவாங்கன்னா முன் அறிவிப்பு செய்திருவாங்க. இந்த போருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முறை சார்ந்த போர். முறை சார்ந்த போர். இதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் முறைசாரா போர். முறைசாரா போர் அப்படின்னு சொன்னா முன்னறிவிப்பு இன்றி தாக்குதல், மறைந்திருந்து தாக்குதல், கடுமையான ஆயுதங்களால் தாக்குதல், அறமின்றி நடந்து தாக்குதல் அப்படிங்கிறது. இது அறம். சொன்ன மாதிரி வயதானவர்கள், வயோதிகர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதியோர்கள், அதான் வயோதிகர்கள், பார்ப்பனர்கள், பெண்கள், அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க, ஸோ இன்னும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நோயுற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னறிவிப்பு செய்து இவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேரிடாதவாறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாடம் நடத்துறது போது கூட கவனம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வினாவில் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் திரும்ப இந்த அடுத்து வரப்போகிற அந்த டெஸ்ட்டை நீங்கள் அடித்து அப்புறம் ரீகால் கிளாஸ்னு ஒன்று போடுறோம். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து உலகநாதன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 9:30 to 10:15 வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு. திரும்ப கேட்டு நான் ஏற்கனவே நேற்று நான் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா டெஸ்ட் அடிச்சிட்டிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திரும்ப பரிச்சயம் ஆகிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி சொல்லுங்கப்பா. ஆக்சுவலாக டெல்ஃபியா சொல்லுங்க. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோம், எதிர் சென்று எரிதலும் செல்லான்
இதுதான் அந்த பாடலை சொல்லுது. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு சொல்லு, முன்னறிவிப்பு செய்து தான் நம்ம செய்யணும். சரி, இதில் எரியார் வந்திருக்கு, எரிந்தோர் வந்திருக்கு, ஸோ இந்த செல்லான் வந்திருக்கு. இதெல்லாம் என்னப்பா இலக்கண குறிப்பில்? மோனை சார். மோனை கிடையாது இதெல்லாம். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் மோனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எரியார் வந்திருக்கு, எரிந்தோர் வந்திருக்கு, எதிர் சென்று வந்திருக்கு, எரிதலும் செல்லாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்டது வினையாளனையும் பெயர் அதில் இருக்கு. ஆனால் இங்கே எரியார் இருக்கு, எரிதல் இருக்கு, எரிந்தோர் இருக்கு, எதிர் சென்று இருக்கு, எரிதலும் இருக்கு. 5 ஏ வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எதுகை, சாரி மோனை இருக்கு, எதுகை இருக்கு. இதெல்லாம் மோனை, எரிதல் 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 ரீ வந்து பாருங்க, இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும்போது இது எதுகை இருக்கு, முதல் எழுத்து ஒன்றி வரும்போது இதுல மோனை இருக்கு. எரிந்தவர், சரியா, எரியாதோர் அப்படிங்கிறப்ப அதோட வினையாளையும் பெயரும் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, முன்னர் சங்க காலத்துல வீரத்தை போல, சரியா, எதுவும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. வீரத்தை போல கொடைங்க, கொடை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரி, உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? பிறரை மகிழ்வித்தல் ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி தன்னை அந்தமாக இருக்கக்கூடியது தன்னை மறைப்பது, தன்னுடைய மகிழ்ச்சியை மறைப்பது. தன்னுடைய மகிழ்ச்சியை மறைப்பதும் அப்படிங்கிறது ஒரு வகையான மகிழ்ச்சி தான். பிறரை மகிழ்வித்தல் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான். அதே மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை மறைப்பதும் ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க பண்டைய காலத்துல. அதுக்கு தான் சொல்றாங்க, செல்வனுக்கு செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே நப்புன பலவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முக்கியமான இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருமா? மதுரை கணக்காயினார். மாக்காயினார் வேற, கணக்காயினார் வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார். நக்கீரனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சரி, இந்த எழுவர் இருக்கிறாங்களே, கடையேழு வளர்கள் எழுவர், அந்த எழுவருடைய அந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய கொடையை பத்தி எந்த நூல் வந்து சிறப்பா சொல்லுது? சிறுபானாற்றுப்படையுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சிறுபானாற்றுப்படையுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10 சொல்லுது, புறநானூறு சொல்லுது, அவங்களுடைய சிறப்புகள் அப்படிங்கிறத சொல்லுது. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன், இது எங்க சொல்லப்பட்டுச்சு? ரொம்ப முக்கியமானது. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் அப்படிங்கிறது. பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சேரலாதன், பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சேரலாதன் அப்படின்னு நக்கீரர் பாடுறார். யார் பாடுறா? நக்கீரர் பாடுகிறார் அப்படின்றது சொல்றது. சரி, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார். யாரு? ஔவையார் சொல்றார். உலகமே வந்து வறுமையில் இருந்தாலும் என் தலைவன் கொடுப்பான்டா, என் மன்னன் கொடுப்பான்டா. அதிகமான எந்த பகுதி ஆட்சி செய்தோம்ப்பா? தகடூர் என்று அழைக்கக்கூடிய, சங்க காலத்துல தகடூர் என்று அழைக்கக்கூடிய தற்போதைய தருமபுரி அப்படிங்கிற அந்த ஊரைத்தான் அவர் சொல்றாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தேடி வரவழைப்பான். இரவலர் வராவிட்டாலும் தான் போய் தேடி போய் அந்த வரவழைக்கக்கூடிய அந்த மன்னன் யார்? ஆட்கோட்பாட்டு சேரலாதனுடைய இயல்பு அப்படின்னு நச்சலையார் சொல்றார். ஆட்கோட்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நச்சலையார் சொல்லுகிறார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்றது. தன் நாட்டை இழக்க நேரிட்டாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், அதை விட பயங்கரமா நான் வருத்தப்படுவேன். எப்போது எதற்காக அப்படி வருத்தப்படுவேன்னு சொல்லி பெருஞ்சொலை சாத்தனா சொல்றேன். ஒரு இரவல்னு கேட்டு வர்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது தன் தாய்நாட்டை இழந்ததை போல வருத்தப்படுவேன்னு சொல்லி குமணன் அந்த மன்னன் சொல்லுகிறான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். இந்த நூல் இடம்பெற்ற நூல் அது. இந்த வரிகள் கலித்தொகையோட ஆசிரியர் நல்லந்துவனார். அப்ப கலித்தொகை அப்படிங்கிறது 10 பாட்டா 8 தொகையா? 8 தொகை அப்படிங்கிறதுல இந்த நூலின் சிறப்பு என்ன? கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் அப்படிங்கிறது, ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது இடம்பெற்ற நூல். கலித்தொகையில எந்தெந்த அடிகளில இந்த ஏறுதழுவுதல் இடம்பெற்றிருக்கு? 102 அந்த வரிகள் ஞாபகம் இருக்கா? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர்.
சரி, கலைஞர் நூற்றாண்டு அந்த ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கு அமைச்சிருக்கு? மதுரை சார். மதுரையில மதுரையில வந்து அலங்காநல்லூர்ல கீழக்கரையில் கா- கீழக்கரை கீழக்கரை, okay sir. மதுரையில அலங்காநல்லூர்ல கீழக்கரை 64 கோடி ரூபாயில அது செலவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, கங்க்ராட்ஸ்மா, சூப்பர். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வர்ஷா ஃப்ரம் மதுரை. கொஞ்சம் இணைச்சிக்கலாம். Yes sir. அந்த பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு அந்த நோய் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பிறரோட வறுமையை சொல்லுவாங்க. பிறரோட துன்பம், அந்த பிறரோட வறுமை, இந்த பிறரோட இயலாமை, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. வறியவருக்கு உதவுதல் ரொம்ப கான்செப்ட் முக்கியம். இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்யறதுதான் உண்மையான தானமும் தர்மமும் புண்ணியமும். சரியா? அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் சொல்ற. நான் சொன்னேன், ரொம்ப கடுமையா சொல்றாரு. காலையில பாடம் நடத்தும் போது சொன்னேன், ரொம்ப கடுமையா சொல்றாரு. ஒரு வீட்டில் 2 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வறியவரா இருக்கிறார், ஒருத்தர் வாழ்வாதாரத்தில் சூப்பரா இருக்கிறாருன்னு சொன்னா, நீ அவருக்கு கொடுத்த உதவின்னு சொன்னா உன் செல்வம் அழிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லி பெரும் கடுங்கோ அப்படிங்கறத சொல்லுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப செல்வம் என்பது டேஸின் நிறைவு அப்படிங்கிறது தமிழ் இலக்கியம். சிந்தனையோட நிறைவு. செல்வம்ங்கிறது சிந்தனையினுடைய நிறைவு அப்படின்னு சொல்லுது. சரி, ஒரு நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் பார்த்தோம். எந்த நாட்டோட தத்துவம்? சீன நாடோட தாவோயிசம். சீன நாட்டோட தாவோயிசம். அதாவது உறுப்புகள் அப்படிங்கிறது எப்படி ஒன்றுக்கு ஒன்று உதவுகிறது, அதுபோல நம்முடைய மனிதர்களும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ரத்தம் இல்லாம இதயம் இயங்காது இல்லையா? புரியுதா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகள் அப்படிங்கிறது உதவி செய்யறதுனால தான் நம்ம உயிர் வாழ்றோம். அந்த மாதிரி சொல்றாரு, வைக்கிறார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒன்று சொன்னேன், எது ஒரு அதிசய திறவுகோல் பார்? நாக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாக்குங்கிறது ஒரு அதிசய திறவுகோல் அப்படின்னு சொன்னான். ஸோ இன்பத்தின் கதவை திறப்பதும் துன்பத்தின் கதவை திறப்பதும் நாக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். சரி, எது மனுஷனை உயர்த்தும், எது மனுஷனை தாழ்த்தும்? உண்மை பேசும் நாக்கு மனிதன் மெய் பேசுதல். மெய்ன்னு சொல்லக்கூடிய உண்மை பேசுதல் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்வை உயர்த்தும்னு சொல்றான். அந்த பொய் பேசுகிற நாவு அப்படிங்கிறது நம்ம தாழ்த்தும் அப்படின்னு சொல்றோம். அதான் நான் சொன்னேன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறார். புரிதா? திருடன் திருடவும், சரியா, அறிகிறான் நன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். பொய் பேசுதல் அப்படிங்கிறது அது கொஞ்சத்துல நீங்க பொய் பேசினாலும் சரி, அது உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா அறம் சார்ந்த நிகழ்வு கிடையாது, அறம் சார்ந்த காரியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். இந்த ஜென் தத்துவம் போதி தர்மர் இவரையும் ஞாபகம் வச்சுக்கணும். சீனாவுக்கு போய் ஜெயிச்சார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிம்மா, நமக்கு இந்த ஞானம் அப்படின்ற பாடம் அப்படிங்கிறது யார் எழுதப்பட்டதாக சொல்லியிருந்தோம்? சரி, இந்த தீசோ வேணுகோபால் அப்படிங்கிறவர் எந்த ஊரை சார்ந்தவர் சொல்லியிருந்தோம்? திருவையாறு. திருவையாறுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும் வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த நிகழ்வு? தியாகராஜர் ஆராதனை. தியாகராஜர் ஆராதனை திருவையாறு. அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய தியாகராஜருக்கு எந்த ஆண்டு யாரால் என்ன பட்டம் வழங்கப்பட்டது? 1938 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் மாநாட்டுல, சரியா, பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது. அந்த பெண்கள் மாநாட்டுல தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இவருக்கு ஏலிசை வல்லவன். அப்ப ஏலிசை வல்லவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமா கொடுப்பாங்க. அதுல கலந்து கொண்ட இன்னொரு தனிப்பெரும் பெண்மையார் நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள்? மறைமலை அடிகள் அப்படின்னு சொன்னாலும் இதோட முன்னோடி, தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி, தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி. இவர் எந்த கல்லூரியில என்ன பேராசிரியராக அவர் பணியாற்றியதாக கூறப்பட்டது? மணிப்பால் பொறியியல் கல்லூரியில இயந்திரவியல் பேராசிரியர். மணிப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிப்பால் கல்லூரி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா இயந்திரவியல் துறை அப்படிங்கிறதுல இவர் பேராசிரியராக இருந்தார். இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்தார். நான் கூட சொன்னேன், டேஷ் பணி ஓய்வதில்லை, டேஷ் உலகம் இல்லை. அறப்பணிகள் ஓய்வதில்லை சார், இயக்கம் இல்லாமல் உலகம் இல்லை. அந்த இயக்கம் உலகம் இல்லை. அப்ப ஓய்ந்துட்டா உலகம் இல்லைன்ற. இயக்கம் இல்லைன்னா அந்த உலகம் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த ஜன்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாளரத்தினுடைய கதவுகள் எப்படி காட்சி அளிக்குது ஒண்ணுமே செய்யாம இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சா அது எப்படி மாறுது, அதைத்தான் சொல்றாரு. இயக்கம் அப்படிங்கிறது உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இந்த உலகம் ஏன் இன்னும் நிலைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, மோஷன்.
அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சும்மா இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. கங்க்ராட்ஸ்மா, ஓகே சூப்பர். மற்றவங்களுக்கும் வரேன், எல்லாருக்கும் நம்ம கேள்வி கேட்போம். ஸோ படித்தவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தம்பி அருள்குமார் சொல்லுங்க. அருள்குமார் படிச்சிட்டிங்களா? கேள்வி கேட்கலாமா? மிஸ்டர் முன்னாள் இராணுவப்படை வீரர், எதுவும் பேசுறீங்களா? படிச்சாச்சா? சரி, பாக்கியலட்சுமி யார் பண்ணிக்கோமா? பாக்கியலட்சுமி தேவகோட்டை. பாக்கியலட்சுமிக்கு நான் பேசுறது கேக்குதா? பாக்கியலட்சுமி இல்லையா? தேவகோட்டையில இருந்து பாக்கியலட்சுமி இல்லையா? சரி, ஆன் பண்ணிக்கோங்கம்மா. வைதேகி. பாக்கியலட்சுமி இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு தரம் 2 தரம் சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. ஓகே, பாக்கியலட்சுமி ஆன் பண்ணிக்கோங்க. பாக்கியலட்சுமி. அருள்குமார் நீங்க க்ளோஸ் பண்ணிங்க, உங்களுக்கு டைம் முடிஞ்சு. அப்புறம் வரேன், மறுபடியும் வரேன். அவங்க ஆன் பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அருள்குமார் நீங்க வந்து ஆஃப் இது பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். பாக்கியலட்சுமி, உங்களுக்கான முதல் கொஸ்டின், காலக்கணிதம் அப்படிங்கிறது யார் ஆசிரியர்? கண்ணதாசன் சார். கண்ணதாசன் பிறந்த ஊர் இது? சிவகங்கை மாவட்டம் சிறுவல்பட்டியில யாருக்கு மகனாக பிறந்தார்? சாத்தப்பன் விசாலாட்சி அப்படிங்கிறது. இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாரா? 1980 எந்த நூலுக்காக வாங்கியிருக்காங்க? சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறார் நம்முடைய கண்ணதாசன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து நம்ம தமிழக அரசின் அரசவை கவிஞராக பணியாற்றி இருக்கிறாரா? எத்தனையாவது நபராக பணியாற்றி இருக்கிறார்? இரண்டாவது. அப்ப முதல் யாரு? நாமக்கல் கவிஞர் யாரு? இப்ப நம்ம வேற கூட காரைக்குடி கவிஞர் சொல்லிருக்கலாமே. நாமக்கல் கவிஞர் யாரு? ராமலிங்கம் பிள்ளை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு யார கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லி அவர் யாரை குறிப்பிட்டார்? நம்ம தலைவர், நம்ம கோல் ஊன்றி சரியா அப்படியே வந்து செய்டா இல்ல செத்து போடான்னு சொன்னார்ல, காந்திஜியை பத்தி சொன்னது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொன்னது வந்து காந்திஜி. அவர் தான் அகிம்சாவுக்கு எதிராக போராடினார். கத்தியும் வேணாண்டா ரத்தமும் வேணாண்டா, ஆனா போராடுவோம்டா ஜெயிப்போம்டா சொன்னவர் காந்திஜி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்த தலைப்புல பாடம் எழுதியிருக்கிறாரு? கால கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் முதல்ல பாடல் எழுதிய அந்த பாடல் வரிகள் என்னன்னு தெரியுமா? கலங்காதிரு மனம் தான் வரி. இந்த வரி தான் அது, கலங்காதிரு மனமேங்கிற வரி தான் அவர் எழுதின முதல் வரி அப்படிங்கறத சொல்றோம். சரி, இவரோட ஸ்டைல் என்ன ஸ்டைல்? மெட்டு போட்டு பாடுவாங்களா? கண்ணதாசன் காரக்குடி பேர சொல்லி ஊத்திக்குடி அந்த மெட்டா மெய் இயல். அந்த மெய் இயல் அப்படிங்கறத மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாரு? சரி, மக்கள் இசை கவிஞர்னா யார சொல்லுவீங்க? மக்கள் இசை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அவர் அதான் மக்கள் கவிஞர், மக்கள் இசை கவிஞர், மக்கள் இசை அதோட சேர்ந்துக்கணும். மக்கள் கவிஞர், மக்கள் இசை கவிஞர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் டேஸ் மாறாத. அச்சய பாத்திரம். தத்துவம் மட்டும் என்னது? அச்சய பாத்திரம். தலைவர் வந்து மாறும்னு அடுத்து மாறாதுதான். என்ன, அங்க அது மட்டும்தான் புலம்பும், இது புலம்பாது. அது அங்க அது மட்டும்தான் சினம் கொள்ளும், இங்க இது மட்டும் சினம் கொள்ளாது. எது புலம்பும்? சிலம்பு புலம்பும். எங்கே புலம்பும்? தீபிகா கேட்டா தீபிகா எங்க புலம்பும்? சிலம்புகள் எங்க புலம்புது? எந்த பாடல்ல புலம்புது? இல்ல எந்த அரசனுடைய காலத்துல அது புலம்புது? இரண்டாம் ராஜராஜ சோழன் மெய் கீர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அப்ப இரண்டாம் ராஜராஜ சோழன். ஆனா மெய் கீர்த்திங்கிறது எந்த காலத்திலே வந்துருது? முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலே வந்துருது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரிபுவன சக்கரவர்த்தியில் அழைக்கப்பட்டவர் யாரு? இரண்டாம் ராஜராஜ சோழன். கோப்பர கேசரி அழைக்கப்பட்டவர் யாரு? இரண்டாம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இது. சரி, இங்க வரும் பாக்கியலட்சுமி என்னை கேட்டுட்டு அப்படியே வந்து யாரையே கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி தெரியுது. ராமானுஜர் நாடகம் அப்படிங்கறதுல கதை மாந்தர்கள், அந்த கதாபாத்திரத்துல இருந்தவங்க எத்தனை பேருமா? படிக்கல சார்.
படிக்கலையா சார்? ராமானுஜர் நாடகம் படிக்கலையா? இப்போ படிச்சிருவீங்க பாருங்க, இப்போ படிச்சிருவீங்க. சரி, இப்போ படிச்சிருவீங்க. ஓகே, குட். அப்படியே கேட்டுட்டே வாங்க, இப்போ படிச்சிருவீங்க. வைதேகி அன்பணிக்கமா, இப்போ பேசுங்க வைதேகி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமானுஜர் அப்படிங்கிற நாடகத்தில் நமக்கு மொத்தம் எத்தனை கதை மாந்தர்கள்? 4 பேர் சார். ஒரு 4 பேர் ப்ளஸ் ஒருத்தர் இருக்காரு. 4 பேர் மாத்திரம் இல்லை, அப்புறம் ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறார். மகன் இருக்கிறார், அந்த பூரணர் அவருடைய மகன் இருக்கிறார். பூரணர் அவருடைய மகனும் இருக்கிறார். அப்போ முதல் காட்சி அப்படிங்கிறது அந்த பூரணரோட வீட்டில், அதுக்கப்புறம் வந்து திருக்கோசியூர் அந்த பெருமாள் கோவிலில், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பூரணரோட வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த பூரணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருமந்திரத்தை யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு? ராமானுஜர், குரேசர், முதலி ஆண்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதலி ஆண்டார். இந்த முதலி ஆண்டார் அப்படிங்கிறது சமீபத்தில் ஏதோ ஒரு நாடகத்தில் கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம இவர் மெட்டி ஒலி எடுத்த நாடகம் இப்போ ரீசெண்டாக ஒரு பதில் போகும்போது குணசேகர முதலியாரா, இன்னும் முதலியாண்டார்ன்ற பேர் வந்த மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பழைய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாதஸ்வரமே தான், அந்த நாடகத்தோட பேரே நாதஸ்வரம் தான் நினைக்கிறேன். அதில் முதலியாண்டார் வருவார். சரி, ஓகே, அவர் வந்துட்டு போகிறாரு. ராமானுஜர் ஒருத்தர், கூரேசர் ஒருத்தர், இன்னொருத்தர் முதலியாண்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இவர் இந்த பூரணர் வந்து அவங்க 3 பேர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு இது சொல்லி கொடுத்த உடனே? அவங்க சொன்ன திருமந்திரம் வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சார். சரி, அப்படி சொன்னா என்ன ஆகும்னு சொல்லி எச்சரிச்சாரு? சொன்னா என்னவும் ஆகாதா? நீங்க சொன்னா அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. அதாவது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க 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 அப்படியே நான் சொன்னதை நீங்க பின்பற்றினா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னாரு. சரி, அதுக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? ராமானுஜர் போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுவாரு. அந்த எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு வச்சுவிட்டு அவர் என்ன கூட்டு சொல்வாரு? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைங்கிறத விட நீங்க நான் பாடம் நடத்தும் போது நல்லா கவனிக்கல. இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேள்வி கேட்டு படிச்சோன்னா சொல்லிடலாம். வைதேகி பரவாயில்ல, நல்லா படிங்க. வைதேகி நல்லா படிங்க. திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நல்லா படிங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது தர்மலிங்கம். தர்மலிங்கம் ஆன் பண்ணிக்கப்பா. தர்மலிங்கத்துக்கு நான் பேசுறது கேட்கலையா? குட் ஈவினிங். தர்மலிங்கம் சொல்லுப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன சொன்னாரு? அந்த ராமானுஜர் வந்து அந்த பூரணர் அப்படிங்கிறவருக்கு என்ன பதிலளிச்சார்? தெரியலையே சார். தூங்கிட்டியாப்போ அந்த பாடம் நடத்தும் போது? தர்மலிங்கம் பேசிக்கான விஷயம் தானே ஐயா. நான் மட்டும் அதை நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டேன்னு சொன்னா அது எனக்கு மட்டும்தான். நான் மட்டும் ஒரு ஆள் நரகத்துக்கு போறதுனால நான் ஒன்றும் சரி நான் வந்து ஃபீல் பண்ணல. ஆனா நான் சொல்லி கொடுத்த திருமந்திரத்தினால அநேகருடைய பிணிகள் நீக்கப்படுகிறது, அநேகர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னா அது நான் செஞ்சது பாவமாவே இருக்கட்டும். சொன்னாரா சொல்லலையா தர்மலிங்கம்? ஒரு பேசிக்கான விஷயத்தை கேட்கும்போது வைக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க 2 பேருமே. ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இதை கேட்டவுடனே அவரே ஃபீல் பண்ணிடுறாரு. அதை கேட்டவுடனே யாருக்கும் ஃபீல் பண்ண? தர்மலிங்கம் யாரு? பூரணர் அப்படிங்கிறவரு ஃபீல் பண்றாரு. சரி, அவர் ஃபீல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? சரி, ஓகேப்பா, நல்லா படிச்சிருப்பா. நல்லா படிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்லலாம். நல்லா படிச்சுட்டு பதில் சொல்லலாம், வைக்கலாம். மார்டினா அன்பணிக்குப்பா. சரி, அப்படி என்ன பேர்ல அழைப்பாரு மார்டினா? எம்பெருமான். அந்த கடவுளோட நாமத்தையே அவருக்கு வச்சிருவாரு. சரி, எம்பெருமான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு அவர் அவரோட ஒரு ஆப்ளிகேஷன் வைப்பாரு, ஒரு கோரிக்கை வைப்பாரு. என்ன கோரிக்கை வைப்பாரு? சரி, நீடூழி வாழணுன்றதா கோரிக்கை வச்சாரா? இது கோரிக்கையா? இது வாழ்த்துதல். கோரிக்கை என்பது ஏதாவது உனக்கு எனக்கு செய்ப்பா, இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பான்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? மகனை பத்தி என்ன சொல்லுவாரு? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எந்திரிக்கவே மாட்டேங்கிறேன். 11 மணி வரைக்கும் படிக்க சொல்றாங்க. டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க மார்டினா? மகனை பத்தி என்ன சொன்னாரு? கவனிக்கல நினைக்கிறேன். கவனிக்கல. மகனை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த சௌமிய நாராயணனை நீங்க உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சௌமிய நாராயணன் அப்படிங்கிறவரை நீங்க சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதானே மாற்றினா? கிளாஸ் அட்டன் பண்ணலையோ? காலையில கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா?
சொன்னேங்க சார், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அப்போ நடத்துனவர் சரியில்லை. உண்மையா சொன்னா அப்போ ஏன்ட்ட குறை இருந்திருக்கு. நான் கிளியராக பண்ணலை. அதை கிளியர் பண்ணாமல் இருக்கேன். அந்த இடத்துல ஓடிட்டோனோ இல்லை நான் தூங்கிட்டேன். சரி பரவாயில்ல, நல்லா படிங்க, நல்லா படிங்க, திரும்ப திரும்ப கேட்குறதா சொல்லுங்கள். இல்லை சார் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார் அந்த இது நீங்கள் கிளியராக தான் சார் சொன்னீங்க. அவங்களுக்கு தான் சார் கிளியரா தான் சார். ஓ நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. கிளியராக தான் சொன்னீங்க. அந்த இடத்துல எனக்கு ரீச் ஆகலை. பரவாயில்ல, சூப்பர். அப்போ இந்த இடத்துல இதுதான் இந்த நாடகம். இந்த நாடகம் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுதுன்னா, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரியா? தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு மட்டும் வந்திருக்க கூடாது. பரவாயில்ல, அப்படி நரகத்துக்கு போனால் போயிட்டு போகிறேன், ஒரு 100 பேருக்கு நன்மை செஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்றார். ஓகே சூப்பர். சொல்லுங்கம்மா, இந்த பா வகை அப்படிங்கிறதுல மொத்தம் நம்ம வந்து இந்த யாப்போட உறுப்புகள் அப்படிங்கிறது எத்தனை பார்த்தோம்? 6 சார். 6 உறுப்புகளை வரிசைப்படுத்தலாமா? கட்டலாம் சார். எழுத்து, எழுத்து, அசை, சீரு, தலை, அடி, தொடை. தலை, அடி, தொடை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது பா எத்தனை வகைப்படும்னு சொல்லி பார்த்தோம். பா வந்து 4 வகை. 4 என்னென்ன பான்னு சொல்லலாமா? வெண்பா, வெண்பா, ஆசிரியப்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. கலிப்பா, வஞ்சிப்பா. சரி, அந்த வெண்பா அப்படிங்கிறதுக்கு என்ன ஓசை? வெண்பா செப்பல் ஓசை, செப்பல் ஓசை. ஆசிரியப்பா. இல்லை நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். அந்த வெண்பா அப்படிங்கிறது வந்து நம்ம செப்பல் ஓசைன்னு சொல்றோம்ல, அந்த செப்பல் ஓசை அப்படிங்கிறது எந்தெந்த அந்த மாதிரி இலக்கியங்களோடு தொடர்புடையது? எந்தெந்த இலக்கியங்கள் வெண்பா அந்த ஓசை வரும்? செப்பல் ஓசை. திருக்குறளும் நாலடியார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். திருக்குறளும் நாலடியாரும் அப்படிங்கிறது தான் தமிழுக்கு கதி என்று குறிப்பிட்டவர் யார்? கம்பராமாயணம். கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று குறிப்பிட்டவர் யார்? செல்வகேசவ முதலியார். என்னம்மா? செல்வகேசவ முதலியார் சொல்லியிருப்பாரு சார். கதிங்கிறது கம்பராமாயணம். ஆமா, செல்வகேசவ முதலியார். சரி ரைட், ஓகே. இந்த சொன்னல இப்ப ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்ன ஓசை? அகவல் ஓசை சார். அகவல் ஓசை அப்படிங்கிறது எது குறைவாக இருக்கும், எது வந்து எளிதாக இருக்கும்? எது அந்த ஆசிரியப்பான்னு சொல்லக்கூடிய அகவல் ஓசையில எது குறைவாக இருக்கும், எது வந்து எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும். அது இலக்கண கட்டுக்கோப்பு. அந்த இலக்கண கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கும். இலக்கண கட்டுக்கோப்புங்கிறது குறைவாக இருக்கும். அதே மாதிரி எது முக்கியமா வெளியீட்டுக்கு எளிதாக இருக்கும். அந்த கவிதை வெளியீட்டுக்கு வந்து எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப எந்த பாவகையை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? ஆசிரியப்பாவுக்கு என்ன ஓசை? அகவல் ஓசை. எந்த எந்த அந்த பறவை வந்து அகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பந்தம் உடையது? அகவும். மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யார்? பேகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மயில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டை, வேடந்தாங்கல். புதுக்கோட்டை, வேடந்தாங்கல். திடீர்னு புதுக்கோட்டையில ஒரு வேடந்தாங்கல். ஓகே சூப்பர். புதுக்கோட்டை விராலிமலை. புதுக்கோட்டையில விராலிமலையில இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஆசிரியப்பா அப்படின்னு சொன்னா எந்த இலக்கியங்களை சொல்லுவீங்க? ஆசிரியப்பாவுக்கு எந்த இலக்கியம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதைங்கிறதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு கருதப்படுகிறது? இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. துள்ளல் ஓசை யாரோடு தொடர்புடையது? துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை கலிப்பாவோடது. கலிப்பா அப்படிங்கிறது நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துள்ளல் ஓசை. அப்ப செய்யுள் இடையே உயர்ந்து தாழ்ந்து இருக்கு, ஜிக்ஜாக் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, கங்க்ராட்ஸ்மா. எல்லாரையும் கேள்வி கேட்போம். மேக்சிமம் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணட்டும். கயல்விழின்னு சொல்றேன். அருள்குமார் பார்த்தாச்சு. ஸோ பாக்கியலட்சுமிக்கு அப்புறம் யார் இருக்கிறா? தர்மலிங்கத்துக்கு அப்புறம் கோபால் கிருஷ்ணன், ஹரி கிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சொல்லப்பா. தூங்கல் ஓசை அப்படின்னு சொன்னா யாரோடு தொடர்புடையது? தூங்கல் ஓசை வஞ்சிப்பா அப்படிங்கறதோட சிறப்பு என்ன சொல்லிருக்காங்க? ஓசை தூங்கல் மாதிரியே அப்படியே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாவகையில குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோடை வெண்பா என எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 5 வகை வெண்பா அப்படிங்கிறது நம்ம முக்கியமானது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அசை எத்தனை வகைப்படும்? அசை வந்து 2 வகைப்படும். என்னென்ன அசை? நேரசை, அந்த மாதிரி நிறையசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரல் வெண்பாவது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்ற 2 அடிகளாய் வரும் சொல்றாங்க. சரியா தவறா?
சரி சார். சரி, அதில் முதலடி எத்தனை சீராக வரும்? 4 சீர். அப்படி 4 சீரா வந்தா அந்த அடிக்கு என்ன பேரு? அளவடி. அளவடி, அதுக்கு பேரு அளவடி. முதல் சீர் அப்படிங்கிறது 4 சீராக வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு அளவடி. இரண்டாவது சீர் 3 சீரா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிந்தடி. சொன்னேன் சரியா? முதல் அப்படிங்கிறது 4 சீரா வந்தா, அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் அப்படிங்கிறது 4 அடியா வரும், 2 அப்படிங்கிறது 3 அடியா வரும். அது 2 அடி வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 1.25 அடி தான். 1.25 அடி திருக்குறள் அப்படின்னாவே 1.25 அடி அப்படிங்கிறது வாங்க வச்சுங்க. இந்த செப்பலோசி அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உரையாடுவது? 2 பேர் சார். 2 பேர். அகவலோசி என்றால் ஒருவர் உரையாடுவாங்க, மத்தவங்க கேட்பாங்க சார். நான் சொன்னேன் அது பாடம் நடத்தும் போது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதே மாதிரி செப்பலோசி அப்படின்னு சொன்னா கியூஸ் நடத்தும் போது, வினாடி வினா நடத்தும் போது ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, ஒருத்தர் பதில் சொல்வார். இவர் ஒருத்தர் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு, நீங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கணும், வச்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி துள்ளலோசை எப்படி இருக்குன்னு சொன்னேன். மேலையும் கீழையும். ஆமா, துள்ளலோடு துள்ளி வரும் ஓசை. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் கீழும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, தாழ்ந்தும் உயர்ந்து வருபவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தூங்கல் ஓசை எப்படி வரும்? தூங்கல் மாதிரி சார். சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும். துள்ளாம, அது துள்ளும், இது துள்ளாது. துள்ளாம தூங்கி வரும் ஓசை தான் தூங்கல் ஓசை அப்படிங்கிறது. முக்கியமானது, வஞ்சிப்பாவுக்கு உரியது. இதை சொன்னவர் யாருப்பா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பூரா சொன்னது யாரு? புலவர் குழந்தை. எந்த அதிகாரத்துல குறிப்பிடுறாரு? யாப்பு அதிகாரம். புலவர் குழந்தை அப்படிங்கிறது எதற்கு எதிராக ஒரு நூல் எழுதினாரு? ராமாயணத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராவண காவியம். அப்ப ராவண காவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. எத்தனை காண்டங்களை கொண்டது? 5 காண்டம். 3 காண்டமா? அது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் 3 காண்டம். மதுரை, புகார், வஞ்சி, இது 5 காண்டங்கள் அப்படின்னு சொல்றது. யார் சொல்லி இவர் 25 நாள்ல திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பெரியார் சொல்லி எழுதினவர். குழந்தை புலவர, புலவர் குழந்தையா? புலவர் குழந்தை. ஓகே, கங்க்ராட்ஸ். ஓகே, கங்க்ராட்ஸ். தமிழ் அப்படிங்கிறது 8வது இயல்ல இத்துணை பாடங்கள் தான். 8வது இயல் அப்படிங்கிறதுல நமக்கு இத்தனை இயல்கள் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோடு கூட தமிழ் சிறந்த பெண்மணிகள் இதெல்லாம் பார்த்தோம் வச்சோம். ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்பிளிட் பண்ணி விடுவோம். அது ஏதோ இதாகிடுச்சு, வச்சிருச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். அம்மா சுகன்யா காஞ்சிபுரம், ஓகேவா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாமா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லை படிக்கலையா? ஓகே, பரவாயில்ல. கேட்டுட்ருங்க. நம்ம திரும்ப இந்த மாதிரி படிக்கும்போது வைக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கவனமாக அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் தான் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். இது கூட தமிழ் அப்படிங்கிறது ஓகேவா? நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பாடம் கூட நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளாக கூட படிக்கலாம், வைக்கலாம். பட் நான் இப்போ கேட்க போகிற கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் தான் அதிகமான கேள்வி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேப்பா? இதில் தான் அதிகமான கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து யூனிட் 8 பொறுத்தளவில் லாஸ்ட் இயர் 17 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதில் 3, 4 அப்படிங்கிற பார்ட் ஆல்ரெடி நம்ம 1 நடத்தி முடிச்சிட்டோம். சரியா? அந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சங்ககால இலக்கியம் முதல் அக்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடத்தியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சைவ திருமுறைகள் அப்படிலாம் நடத்தி முடித்தோம். ஸோ ரொம்ப ஃபுல்லாகவே நம்ம நடத்தி முடித்தோம். ஸோ கேள்வி அப்படிங்கிறது இப்போ யாருக்கு சார்? ஸோ நம்ம என்னன்னா யூனிட் 8 அப்படிங்கிறதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன். ஸோ யாருக்கு சார் இந்த கேள்வி அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து கார்த்திகேயன் முதலாவது கேள்விப்பா. கார்த்திகேயன் இருக்கியாப்பா? ஒன்றும் பதில காணுமே. கார்த்திகேயன் பேசுறது யாருக்காவது கேட்குதா? ஒன்றும் கேட்கல. என்ன சத்தமாக பேசுவா கார்த்திகேயன்? ஆனால் பேசினா கேட்கும். ஆனால் சொல்கிறேன், ஆனால் மெதுவாக சொல்கிறேன், எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா? கார்த்திகேயன் சொல்லப்பா. திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரி, நான் பேசுறது மற்றவங்களுக்குலாம் கிளியரா கேட்குதா? கிளியரா கேட்குது. கார்த்திகேயன் கொஞ்சம் பேசினா கேட்கும், எல்லாருக்கும் கேட்கணும். ஏன்னா மற்றவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கும் கேட்கணும். ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. இல்ல பதில் சொல்லுங்க. ஓகே, கேட்குதான்னு பார்ப்போம். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்?
பேசுறது ஏதாவது என்ன கேட்டால் தானே நான் வந்து சரி தவறுன்னு சொல்ல முடியும். சரி ஓகேப்பா. கௌசல்யா மணிக்கம்மா. கௌசல்யா ஃப்ரம் மதுரை. கௌசல்யா மணிக்க. கார்த்திகேயன் பார்ப்போம்ப்பா, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ்னு நினைக்கிறோம், பார்ப்போம். கௌசல்யா மணிக்கம்மா, மதுரை. கௌசல்யா படிச்சிங்களா? கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? படிச்சிருக்கீங்களா? சரி இல்ல சார். சரி ஓகேம்மா. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிபதி, சென்னை. படிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நடத்தின பாடம்? சார் இல்ல சார் என்ன ஓகே ஃபைன், கேட்டுட்டு வாங்க. மதுபாலாபுரம், சேலம். படிச்சிருக்கீங்களா? மதுபாலாபுரம், சேலம். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? சார் அது குழந்தை கீழே வந்துட்டா சார், ஒரு நிமிஷம் சார். பரவாயில்ல. ஓகே, பாப்பா பாருங்க. டேக் கேர். மாலா ஃப்ரம் தேவகோட்டை. எஸ் சார். படிச்சிங்களா? இன்னைக்கு நடத்துறது அண்ணனைக்கு நடத்துறது அண்ணனைக்கே படிக்கணும். குவிஸ் இருக்கிற அன்னைக்கே படிச்சு முடிக்கணும். இது அண்ணனைக்கே படிச்சு முடிச்சிடணுன்றது தான் இந்த வினாடி வினா. இங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டு படிக்கலன்னு சொல்லக்கூடாது. இது நம்ம நடத்துறதே 1:30க்கு நடத்தி முடிச்சிடும். இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். 1:30க்கு நம்ம நடத்தி முடிச்சுடுறோம். நீங்கள் அதிகபட்சம் 4 மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட ஒரு 3.5 மணி நேரம் இருக்குது, 7:30 மணி வரைக்கும். அட்லீஸ்ட் அன்னைக்கு படித்து முடிச்சிடணும். திரும்ப படிக்கணும். அடுத்த நாள் காலையிலேயே அந்த 5 மணிக்கு டெஸ்ட் எழுதிடணும். அப்போ தான் ரிசல்ட்டை படிக்க முடியுங்க. நான் முக்கியமாக சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். இங்கே உண்மையான போட்டி அப்படிங்கிறது 10% பேர் தான். 6244 போஸ்ட் சொன்னால் 62,400 பேருக்கு தான் போஸ்ட்டு. இது போட்டியே, உண்மையான போட்டி. மிச்சவங்கள்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மித்தவங்கள்லாம் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. சாக்கு போக்கு சொல்பவர்களால் ஒருவரும் ஜெயிக்க முடியாது. நான் உண்மையாக சொல்கிறவங்களுக்கு சொல்ல சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன். பாவம் நிறைய நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். சூழ்நிலை சரியாக அமைய பெற்றும் அந்த நேரத்தை வீணடிப்பவர்கள் அப்படிங்கிறவங்க வெற்றியாளராக மாற முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, மாலா சொல்லலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சி.வை. தாமோதரன் பிள்ளை சார். இல்லை, அவர் வந்து பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார். சரி, சி.வை. தாமோதரம் பிள்ளை எதற்காக சொல்லப்படுவார்? அவர் தான் திராவிட சாஸ்திரின்னு யார் சொன்னது? பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் சொன்னார் அவங்ககிட்ட? இல்லை, பரிதிமார் கலைஞர் சொல்லியிருக்காரா? திராவிட சாஸ்திரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி.வை. தாமோதரம் பிள்ளைன்னு பரிதிமார சொல்லியிருக்காரு. அவரை அப்படி சொல்லியிருக்காரா? பரிதிமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரன் பிள்ளை தானே சார் சொன்னாரு. அது ஓகே, அது ரைட்டு. இப்போ சொன்னது கரெக்ட். நான் கேட்ட கேள்வி என்ன நீங்க சொல்லுங்க. என்ற கேளுங்க. எதிர் வினாதல் கேளுங்க. இப்போ நான் கேட்ட உங்க கேள்வியை திராவிட சாஸ்திரின்னு யார் சொன்னாங்க சார் கேட்டீங்க? என்று அழைக்கப்பட்டவர் யார்? அழைக்கப்பட்டவர். இது பாசிவ் வாய்ஸ், இது செயற்பாட்டு வினை. அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாதான் சி.வை. தாமோதரம் பிள்ளை. அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர், அழைத்தவர் சி.மோ. தாமோதரம் பிள்ளை, சி.வை. தாமோதரம் பிள்ளை. சூப்பர். அயோத்திதாச பண்டிதர் புதுப்பித்த நூல்கள் அல்லது பதிப்பித்த நூல்கள். புதுப்பித்த கிடையாது, தப்பா இருக்கு. பதிப்பித்த நூல்கள். அயோத்திதாச பண்டிதர் வந்து சரி, அவர் பிறந்த ஊர் இது? அவர் பிறந்தது வந்து ஆயிரம்விளக்கு சார். சென்னை ஆயிரம்விளக்கு. சென்னை ஆயிரம்விளக்குல பிறந்த இன்னொரு மகத்தான ஒரு தலைவர் இருக்கிறார். என்ன இப்பதான் படிச்சு முடிச்சோம், அதை மறந்துட்டீங்க? மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தோட இயற்பெயர் என்ன? என்ன நேத்தி காலையில எழுதுனது? நேத்தி காலையில இன்னைக்கு காலையிலையா? இன்னைக்கு காலையில எழுதுனதை மறந்துட்டீங்க. இன்னைக்கு காலையில நடத்தினதை மறந்துட்டீங்க. மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான பிரகாசம். அப்ப அவருக்கு வந்து அவருக்கு சிவஞானின்னு பேர் வச்சது யாரு? இல்ல, நீங்க இப்ப கிளாஸ்ல இருக்கீங்களா? மறந்து போச்சா இல்ல ரீகால் ஆக மாட்டீங்களா? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டீங்களா? பரவாயில்ல, நான் டக்குன்னு ஞாபகப்படுத்துறது தான் நான் இருக்கேன். தெரியாதுல சார்னு சொல்லிட்டா உடனே நான் ஞாபகப்படுத்திடுவேன். ஏன்னா இந்த வகுப்போட நோக்கமே அதுதான், பரிச்சயமாக்குறது. இந்த வகுப்போட நோக்கமே உங்களை டெஸ்ட் பண்றது மாத்திரம் இல்லை, உங்களை பரிச்சயமாக்கி விடுறது. மறந்து போனதை பூரா நான் வந்து மறுபடியும் ரெமடியல் டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வரேன். அதுக்கு தான் இந்த விஷயமே அதுக்கு தான். திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்கும்போது பேசாத கேள்விகள்ன்றீங்களா? சரபையரே தான். சரி, சரபையர் அவர் எவ்வாறு குறிப்பிட்டாரு? சிவஞானி அப்படின்னு குறிப்பிட்டார் இல்லையா? இவரு தன்னோட அறிவை பெருக்கணும்னா, இப்போ உங்களுக்காக நான் அந்த 9வது அந்த ஏழையும் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இவரு தன்னோட அறிவை பெருக்கணும்னா 2 விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு சொன்னாரு. அந்த 2 விஷயங்கள் இது.
கல்வி, இன்னொன்னு வந்து கேள்வி சார். கேள்வி ஞானம் அப்படிங்கிறது இவர் யாரிடமிருந்து பெற்றதாக இவர் கூறுகிறார்? கேள்வி ஞானம் வந்து சிவஞானத்தில். இல்ல, திருப்பாதிரி புலியூர். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் அவர்கிட்ட இருந்து தான் அந்த கேள்வி. ஓகே, இங்கே வருவோம் நமக்கு. சரியா? தமிழ்நாட்டில் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டின் சமுதாய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இவர் வந்து போகர் 700 அப்படிங்கிறத பதிப்பிச்சிருக்கிறார். அகத்தியர் 200 அப்படிங்கிறத பதிப்பிச்சிருக்கிறார். சிமிட்டு ரத்தின சுருக்கம் அப்படிங்கிறத அவர் வந்து பண்ணியிருக்காரு. பாலவாகடம் அப்படிங்கிற நூல்கள் இவரெல்லாம் பதிப்பித்த நூல்கள். இவர் பேசிக்கலி ஒரு சித்தர். இவருடைய தாத்தா அப்படிங்கிறதா பட்லர் கந்தப்பன். அவர் தான் வந்து எல்லீஸ் அந்த துறையிட்ட போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா திருக்குறள் ஏடுகளை கொடுத்து அதை பதிப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது. ஸோ இவரும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஃபாலோயர் அப்படின்னு கேட்டால் புத்தர், புத்த மதத்தோட ஃபாலோயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வயசா தமிழன், பின்பு தமிழன் மாறும். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஸோ விளிம்பு நிலை மக்களுக்காக இவரும் ரெட்டமலை சீனிவாசன் விளிம்பு நிலை மக்களுக்காக அதிகமாக போராடியவர்கள். 2 உறவுக்காரர்கள். சரியா? பொண்ணு எடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார்? 28 போன வாங்கி தூக்கிறிய பிரேமாரி. 1928 சைலண்ட்ல போடுறான்னு சொல்லியிருக்கேன். அது இடையில மியூசிக் வேற கொடுத்துக்கிறேன். இது என்ன பாட்டுது? சாமியா? ஆரிச்சாமி. 19 திருநெல்வேலிக்காரா நீங்க, அதனால வச்சிருக்கீங்க. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவர் MC ராசா. இவருடைய காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பறையர் பல்லர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர்னு கொண்டு வந்து அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்னாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் MC ராசா. 1928. சரி, 1928 INCல ஏதாவது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 1928 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோதிலால் நேரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமாக ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வருவார். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது ஆகஸ்ட் அறிக்கை 1928 அப்படிங்கிற காலகட்டம். சரி, ஓகே, சொல்லுங்க பாப்போம். திராவிட மகாசன சபையின் பெயரை மாற்றியவர் யார்? எந்த ஆண்டு? திராவிட மகாசன சபையின் பெயரை மாற்றியவர் யார்? இவர் ஏற்கனவே பறையர் அப்படிங்கிற பேரவை, அந்த பறையர் பேரவை அப்படின்னு வச்சிருப்பாரு. சரியா? சோ இவர் இரட்டமலை சீனிவாசன். 1893 இவரும் காந்தியை போல வழக்கறிஞர், இவரும் காந்தியை போல சவுத் ஆப்பிரிக்கா போனவர், இவரும் காந்தியை போல அந்த 2வது அந்த மக இருக்கக்கூடிய வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டவர். ஆனா காந்தி பேசப்படுற அளவுக்கு, அம்பேத்கர் பேசப்படுற அளவுக்கு ரெட்டமலை சீனிவாசனார் அவர் வந்து பேசப்படலை. விழுப்புரம் மாவட்டம் கோழியூர்னூர்ல பிறந்தார். மறுபடியும் தஞ்சாவூர் மாவட்டத்துல சாதி அந்த ஏற்றத்துக்காக அங்க போனார், சாதி பிரிவுனால. மறுபடியும் அங்கிருந்து சாதி பிரிவு இருந்ததுனால மறுபடியும் அவர் கோயம்புத்தூர்லவே படிச்சார். அங்கேயும் அவர் பாதிப்பு இருந்ததுனால நீல்கிரிஸ்ல போய் சப்போர்ட் பண்ணார். நீல்கிரியில போய் செட்டில் ஆனாரு, வழக்கறிஞர் ஆனாரு, தென்னாப்பிரிக்கா போனாரு, அந்த மக்களுக்காக போராடினாரு. நிறைய பண்றோம் வைக்கணும். மாலா, சொல்லுங்க உங்களுக்கான கடைசி கேள்வி. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோமிற்கு வந்து சமய பணி ஆற்றியவர் யார்? சரி, ஓகே, பரவாயில்ல, நல்லா படிங்க. இன்னும் டைம் இருக்கு. 11 மணி வரைக்கும் நல்லா படிச்சுட்டு காலையில் டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா படிங்க. இந்த டெஸ்ட் முக்கியமான டெஸ்ட். இந்த பாடங்கள் முக்கியமான பாடங்கள், கவனமா படிக்கணும். ஒரு கேள்வி தான் நம்மளை முன்ன பின்ன அழைச்சிட்டு போவோம். ஓகே, குட், கங்க்ராட்ஸ் மா. நாச்சமை படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம். ஓகே. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோமிற்கு வந்து சமயப்பணி ஆற்றியவர் ஜி போப். சரியா தவறா? ரெட்டமலை சீனிவாசனுடைய சுயசரிதையோட பேர் என்ன? இல்ல, ரெட்டமலை சீனிவாசனுடைய சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம். ஜீவிய சரித சுருக்கம் என்பதுதான் அவரோட சுயசரிதை. அப்ப இவரோட நம்ம காந்திஜியோட சுயசரிதை சத்திய சோதனை அப்படிங்கிறது. சத்திய சோதனை. யூசுப் மலாலாவோட சுயசரிதை யூசுப் மலாலா அப்படிங்கிறது ஐயாம் மலாலா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். அன்பிரேக்கபிள்ங்கிறது மேரி கோமோடது. சூப்பருங்க. அன்பிரேக்கபிள் யாரு? மேரி கோம். சன்னி டேஸ் அப்படிங்கிறது சன்னி டேஸ் சுனில் கவாஸ்கர்.
சுனில் கவாஸ்கர் சன்னி டேஸ் அப்படிங்கிறது சரியா. ஐ பிளே இட்ஸ் மை ஓன் வே, இது யாரோடது? நம்ம நம்ம முக்கியமா காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, கிரிக்கெட்டோட காட் சச்சின் டெண்டுல்கர், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள், பொறுத்துகள்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்வி. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டோம். ஸோ உங்ககிட்ட கேட்குறேன், அப்படியே வருவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தது யார்? திருவாடுதுறை ஆதித்தனார் அப்படிங்கிறவர், அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது. ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய இசை நூலின் பெயர் என்ன? அதேதான், கருணா மிருக சாகரம். கருணா மிருத சாரகம் என்பது சரி. 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார்? ஜி போப். அப்ப லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தது வீரமா முனிவர். ஊவேசாவோட காலம் 1855 1942. 1855 1942. இந்த 1942 ஐஎன்சில ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. அது என்ன நிகழ்வுமா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 8 அப்படிங்கிறது காந்திஜி அப்படிங்கிறது தலைமை ஏற்ற செய் அல்லது செத்துமடின்னு சொல்லி வீரவசனம் பேசின அது முக்கியமானது அப்படின்னு. தாத்தா என அறியப்பட்டவர் யார்? ரெட்டமலை சீனிவாசனார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இறையனார் அகப்பொருள் உரை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் யார்? இல்ல, சி.வை. தாமோதனார். இப்ப சி.வை. தாமோதனார் எவ்வாறு அழைக்கப்படுறார்? பதிப்புத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதனார். இந்த சி.வை. தாமோதனார் யார எவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்? முதல் கேள்வி இந்த கேள்விதான். திராவிட சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று யாரை குறிப்பிட்டார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான் குறிப்பிட்டார். குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டா சி.வை. தாமோதரம் அப்படிங்கிறது தான். சரி, எந்த ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் இலங்கை சென்று பௌத்த மதத்தை தழுவினார்? 1898. ஓகே, சூப்பர், கங்க்ராட்ஸ் மா. ஓகே, கங்க்ராட்ஸ். ஓகே, ஃபைன். பிரீத்தி ஃப்ரம் சென்னை. சார், குட் ஈவினிங். படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? சார், கேளுங்க. ஓகே, சூப்பர். எந்த ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் இது பௌத்த மதத்தை தழுவினாரா? 1898. 1898. சரி, தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது எந்த வருஷம் எழுதப்பட்டது? 1507 சார். 1578. 1578. தம்பிரான் வணக்கம்ங்கிறது 1578 அப்படிங்கிறது. இதுதான் தமிழ்ல அச்சேரிய முதல் நூல். தமிழில் அச்சேரிய முதல் நூல். தமிழ்ல அச்சு அப்படின்னு கேட்டாவே நம்ம முக்கியமா யார சொல்லுவீங்க? சீகன் பால்வு. ஆனா ஜான் கூடன்பர்க் அப்படிங்கிறவர் தான் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. ஆனா அச்சு ஏறிய முதல் நூல் அப்படிங்கிறது வந்து தம்பிரான் வணக்கம் 1578. 1578 முகலாயர்களுடைய காலம். இந்தியாவில் முகலாயர்கள் அப்படிங்கிறவங்க தான் டெல்லி சுல்தானம் வந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. தமிழை தனி குடும்பம் என்றவர். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இவை இந்தோ ஆசிய மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இதுதான் 10ஆம் வகுப்புல முதல் பாடத்துல படிச்சோம். சரியா? பிரான்சிஸ் எல்லிஸ். சீகன் பால்வு எந்த நாட்டை சார்ந்தவர்? ஜெர்மனிமா. சீகன் பால்வு அப்படிங்கிறவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஓகே, கங்க்ராட்ஸ். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஓகேமா. ராதிகா ஃப்ரம் வேலூர். ராதிகா படிச்சாச்சா? படிக்கணுமா? கேட்கலாமா? சரி, ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலா என் சரிதம் யாருடைய படைப்பு? ஊவேசா. என் சரிதம் யாருடைய படைப்பு? ஊவேசா. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது டேஸ் என்னும் பத்திரிகையில் பணியாற்றினார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது எந்த? சித்தாந்த தீபிகா அப்படிங்கிறது. சரி, தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த இவருடைய மகள் யாரு? நீலாம்பிகை அம்மையார் என்பது மிக மிக சரி. மறைமலை அடிகள் தனது பெயரை தூய தமிழில் எவ்வாறு மாற்றினார்? வேதாச்சலம். சரியா? வேதாச்சலம் மறைமலை அடிகள், அது தூய தமிழ் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. திருநெல்வேலி சம்பவம் வடகரை என்னும் ஊரில் பிறந்தவர் யார்?
ஆமா, சாம்பவம் வடகரை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னாவே ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆபிரகாம் பண்டிதர். தாழ்த்தப்பட்டவரை டேஸ் என்றும் கூறவும் என்றவர் யார்? தாழ்த்தப்பட்டவரை இப்படிதான் வீல் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆதி அந்நியர். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படின்னு அழைச்சவர் யார் அப்படின்னு கேட்டா மயிலை சின்னத்தம்பி ராசா. அதான் எம்சி ராசா. எம்சி ராசாக்கு மயிலை சின்னத்தம்பி ராசா. மயிலை சின்னத்தம்பி ராசா அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமான கேள்விகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு டேஷ் பத்திரிகையை எங்கு தொடங்கினார்? வார பத்திரிகை சார். வார பத்திரிகைங்க, வாராந்திர பத்திரிகை, வாரம் அந்த மாதிரி வரக்கூடிய பத்திரிகை தான் அது. சென்னை ராயப்பேட்டா. சென்னை ராயப்பேட்டா. எந்த வருஷம்? 1907. 1907. 1907 அப்படிங்கிறதுல ஐஎன்சில ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. சூரத் ஸ்பிளிட். சூரத் ஸ்பிளிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற சிவசங்கரி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேமா, கங்க்ராட்ஸ் மா. எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சிவசங்கரி படிச்சாச்சா? கேட்கலாமா? கேட்கலாம். இந்தியாவின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகம் எது? இன்னைக்கு பிரதமர் மோடி திறந்து வச்சார். வஉசியோட துறைமுகம். வஉ சிதம்பரனார் துறைமுகம். வஉசி விஓசி போர்ட் எங்க இருக்கு? கொர்க்கை என்ற நகரம். கொர்க்கை என்ற நகரம் எந்த ஊரு? தூத்துக்குடி. தூத்துக்குடியில தான் விஓசி போர்ட் இருக்கு. இதுதான் இந்தியாவிலேயே முதல் பசுமை ஹைட்ரஜன். பசுமைன்றது கிரீன், அந்த மாதிரி ஹைட்ரஜன், கிரீன் எனர்ஜி அந்த மாதிரி சொல்லுவாங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது? இரண்டாவது இடம். இப்ப யாரை வெற்றி பெற்றதன் நிகழ்வாக? இங்கிலாந்த எந்த ஊர்ல வெற்றி பெற்றாங்க? இங்கிலாந்த எந்த ஊர்ல வெற்றி பெற்றாங்க? நம்முடைய ராஞ்சி அப்படிங்கிற ஊர். ஜார்க்கண்டோட ராஞ்சி. சரி, ஜார்க்கண்டோட முதலமைச்சர் யார்? ஜார்க்கண்டோட முதலமைச்சர் சம்பை சோரன் அப்படிங்கிறது. முன்னாள் அப்படிங்கிறவர் யாரு? ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது எத்தனையாவது மாநிலமாக எங்கிருந்து பிரிக்கப்பட்டது? ஜார்க்கண்ட் பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டது சார். 27வது 8. ஜார்க்கண்ட்ங்கிறது 28வது மாநிலம். ஏன்னா சத்தீஸ்கர்ங்கிறது 26, உத்தரகாண்ட்ங்கிறது 27, ஜார்க்கண்ட்ங்கிறது 28. கரெக்டா நவம்பர் 15, 2000. நவம்பர் 15, 2000. ஓகே, சூப்பர் பா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, பரவாயில்ல. இன்னொருத்தங்க அந்த சத்யா தான். அதுக்காக தான் உங்களை சூப்பர்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். சத்யா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன 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 கேள்வின்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க மகனோட பிள்ளைகளோட சண்டை போடுறான்னு தெரியல. சத்யா சண்டை போடுங்க. சத்யபிரியா எம் யார் அது? என்ன இப்போ சண்டை போடல, போயிட்டாங்க. சரி, சிவசங்கரி சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரியோ ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் இன்னைக்கு பேப்பர்ல? அர்ஜென்டினாவோட வீரர் செபாஸ்டியன். அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த செபாஸ்டியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரி. ரொம்ப ரொம்ப சரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, நான் அந்த ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராம்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நான் மென்ஷன் பண்ணேன். அது எந்த ஊரு, எந்த வருஷம்? 1971 ஈரான். ஈர நிலம்ங்கிறது ஈரான் அப்படின்னு வச்சுக்கலாம். ராம்சார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ராம்சார் நிலங்கள் அப்படிங்கிறது 1971. அதே மாதிரி 1971 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வேற வேற விஷயங்கள் நம்ம அசோசியேட் பண்ணோம். வேற ஏதாவது அசோசியேட் பண்ண முடியுமா 1971? எஸ், கருக்கலைப்பு தடை சட்டம். கருக்கலைப்பு தடை சட்டம்ங்கிறது 1971 தான். அதே மாதிரி ரெண்டாவது எமர்ஜென்சி 1971 தான். ரெண்டாவது எமர்ஜென்சி 1971 தான். வேற சொல்லுமா? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1961. கருக்கலைப்பு தான் 1971. இன்னொரு முக்கியமானது இருக்கு, சட்டநாதன் ஆணையம். சட்டநாதன் ஆணையம்ங்கிறது 1971 தான். இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடணும். 1971 சட்டநாதன் ஆணையம்னு சொன்னோம். சரி, ஓகே. இங்க இருக்கிறவங்க நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அம்மா சொல்லுங்க, நீங்க PSU என்பதன் விரிவாக்கம் படிக்கலையா? பப்ளிக் செக்டார் யூனிட் படிச்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அனுப்பியாச்சு, படிச்சிருக்கணும். பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படிங்கிறது. மாலத்தீவோட எதிர்கட்சி தலைவர் தீபிகா from திண்டுக்கல். தீபிகாண்டனா தேஷ்மிகி from திண்டுக்கல்.
கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்க அப்துல்லா ஜாசித். அப்துல்லா ஜாசித் அப்படிங்கிறதா மாலத்தீவோட எதிர்க்கட்சி தலைவர். மாலத்தீவு இந்தியாவோட எப்பவும் நட்புறவோட இருக்கணும்ப்பா, எதிர்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். சரி, மாலத்தீவோட அதிபர் யாருன்னு பார்த்தோம், முகமது மோயிஸ் அப்படிங்கிறது ஞாபகம். பாலஸ்தீனோட அதிபர் யாருன்னு பார்த்தோம், முகமது அப்பாஸ் அப்படிங்கிற. இஸ்ரேல பிரதமர் யாருன்னு பார்த்தோம், பெஞ்சமின் நெதன்யாகு. எந்த இரு நாடுகளிடையே நீண்ட நாள் பிரச்சனை, இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீனம். காசா இன்னைக்கெல்லாம் சாப்பாடுக்கு அப்படியே கையேந்து நிக்கிறா சின்ன பிள்ளை. ரைட், ஞாபகம் வச்சுங்க. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது, சிவகங்கை அப்படிங்கிறது. கௌதம் ஃப்ரம் மதுரை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என் தலைவன். யார சொன்னாங்க, அபயார். யாரை பத்தி சொன்னாங்க, அதியன் அப்படிங்கிற பத்தி சொன்னாங்களா? சரி, சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் யார்? பெஸ்லிக்கு முதல் கேள்வியே தாங்க அர்னால்டு. யாரு, அர்னால்டு. மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் இது. உறையூர் அவயம், மதுரை அவயம், மதுரை காஞ்சி. நல்லா பேசணும் சத்தமா. என்ன காஞ்சி, மதுரை காஞ்சி. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார். இறப்போருக்கு ஈவது, ஈயாது வாழ்வதை விட உயிர் தூய்ப்பது சரி சொன்னது யார்? நீ ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வர்றார், அவருக்கு நீ உதவலைன்னா நீ செத்து போயிடுறா, நீ உயிரோட இருக்கிறது அப்படிங்கிற கலித்தொகை சொல்லியிருப்பாரு. கலித்தொகை அப்படிங்கிறது நல்லந்தோனார். கலித்தொகை யார் தான், நல்லந்தோனார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் யார்? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் பரணர். அது பரணர் அப்படிங்கிறது. வள்ளலின் பொருள் இரவாளலின் பொருள் என்றவர். இது சொன்னேன். அதே மாதிரி வள்ளலோட வறுமை, அந்த இரவல் இருக்கக்கூடிய வறுமை யாரு சார்? பெரும் பதுமனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சணும். நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறும் தத்துவம் அதுதான் தாவோயிசம். என்னப்பா, தாவோயிசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல், கற்றோர் ஏத்தும் களியே, அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை. படிக்கணும் கௌதம். அப்புறம் மதுரையில இருந்து வந்து படிக்கிறோம். நல்லா படிக்கல நினைக்கிறேன். நல்லா படிக்கல படிச்சிரு போய் 11 மணி வரைக்கும் நல்லா படிச்சிரு. தம்பி ட்ரை பண்ணுங்க, திருநெல்வேலி தம்பி ட்ரை பண்ணுங்க. நம்மிடம் உள்ள அதிசய திறவுகோள் என்ன? இப்ப இருந்து கேட்டுட்டு இருந்தேன், நான் ரிப்பீட்டேஷன் கேட்கறது. அதிசய திறவுகோள் நாக்கு. மெய்னா உயர்த்தும், பொய்னா தாழ்த்தும், தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று. சரியா? திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? எல்லாத்தையும் கொடுப்பாயா கபிலர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர். கபிலர். ஓபன் டு ஆல். இப்ப யாரு வேணாலும் சார் என்ன கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். சார் என்ன கேளுங்க சார், நான் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். இது ஓபன் கொஸ்டின்ஸ். விருப்பம் உள்ளவங்க. என்ன கேட்கலையேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது. தீபிகா ஃப்ரம் சிவகங்கா. சொல்லுங்க பாப்போம். தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். பின்வரும் புலவர்களையும் மன்னர்களையும் சரியாக இணையாக பொறுத்துக. நக்கீரர்னா யாரு? நக்கீரர் எந்த மன்னரை பத்தி சொல்றாரு? பெருஞ்சாத்தன். நக்கீரர் யார சொல்வாரு? பெருஞ்சாத்தன். அவையார் யார சொல்வாரு? அதியமான் எந்த ஊரு? தகடூர்னா எது? தருமபுரி அப்படிங்கிறது. கபிலர் எந்த மன்னரை? திருமுடிக்காரி. ரொம்ப முக்கியம். திருமுடிக்காரி எப்படி பாராட்டுறாரு? எல்லாத்தையும் கொடுத்துருவாயா கேட்டா. சரியா? கேட்டவன் அந்த மாதிரி கொடுத்த. நச்சலையார் யாரை பத்தி பேசுறாரு? ஆடு கோட்பாட்டு சேரலாதன். நச்சலையார் யார சொல்றாரு? ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பத்தி சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது. இரவலர் வராவிட்டாலும் தேடி போய் கொடுக்கக்கூடியவன் யாரு? ஆடு கோட்பாட்டு சேரலாதன். சமூக கடலின் ஒரு துளிதான் யாரு? இந்த சமூகத்துல கடலோட ஒரு துளிதான் யாரு? மனிதன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாரு? அதியமான் அப்படிங்கிறது. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி அழைக்கும் இயல்பு யாருக்கு? ஆட்கோட்பாட்டு சேரலாதனுக்கு. மறுமை நோக்கி கொடுக்காதவன் யாரு? பேகனை சொன்னவன் யாரு? பரணர். ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் கொடுப்பவன் யாரு? இப்பதான் மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிறது. ஓகே, கங்க்ராட்ஸ். யாராவது சார் என்ன கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். அழகு முருகன் இப்ப வந்து சவுண்ட் இல்லாம இருக்கியாப்பா?
சவுண்ட் இல்லாமல் இருக்கிறேன். கொடை வள்ளல் எழுவரின் அந்த கொடை பெருமையை பற்றி சொன்னது யார்? எந்த நூல்? சிறுபானாற்றுப்படை. கொடை இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னா எந்த இலக்கியங்கள்? ஆற்றுப்படை இலக்கியங்கள். கொடை இலக்கியங்கள் கேட்டாவே ஆற்றுப்படை இலக்கியங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சேர அரசர்களின் கொடை பதிவு எது? 10 இல்லோர் ஒக்கல் தலைவன். இது யாரை பத்தி சொல்லுது? கடையேழு வள்ளல்கள். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் இயக்குவதுதான் என்றவர் யார்? நல் வேட்டனார். சரி, பரவாயில்ல, ஓகே சார். என்ன கேள்வி கேளுங்க, நான் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். எனிபடி? நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சார் நான் இன்னைக்கு தான் வினாடி வினால இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபீட்பேக் கொடுக்கலாம். யாராவது இதுதான் என்னுடைய முதல் நாள் ஃபீட்பேக் அப்படிங்கிறது, நான் இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கிறேன், இது நாள் வரையும் நான் இல்லை, ஆனாலும் இப்போ பாருங்க மணி 8:48. ஓவரால் நான் வந்து தமிழ் 8வது இயலை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகால் பண்ணி விட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கி நடத்தின 2 டாப்பிக்கும் ஃபுல்லாக ரீகால் பண்ணி விட்டுட்டேன். யாராவது நான் இன்றைக்கி தான் வினாடி வினா நான் இணைஞ்சிருக்கிறேன், நான் வந்து ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம். இன்னும் டைம் இருக்குது. நமக்கு வந்து 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 7:30 9 o'clock வரைக்கும். யாரும் நீங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். குட் ஈவினிங். உங்கள் பேர்? யாருமா உங்கள் பேர்? என்னம்மா? சண்முகப்பிரியா தேவகோட்டை. நீங்கள் தான். நான் எப்பவுமே இந்த ஒரு வார்த்தையை கேட்பேன். சார் எனக்கு வந்து நான் என்ன கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியல அதுக்குள்ள யாராவது வந்துருவாங்களா? அப்படி உள்ளவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பே. ஓகே, பரவாயில்ல. சண்முகப்பிரியா சொல்லுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி சொல்லுங்க சண்முகப்பிரியா. உங்களுக்கு எளிமையாவே கேட்கிறேன். கண்ணதாசன் பிறந்த ஊர் இது? ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களா? சிறுகூடல்பட்டி. சிவகங்கை மாவட்டத்துல சிறுகூடல்பட்டியில பிறந்தவர் தான் நம்முடைய கண்ணதாசன். பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து எது? பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து எது? அது வந்து திருமந்திரம். பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து அப்படிங்கிறது திருமந்திரம். சரி, கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு எதை உணர்த்தினார்? இன்னைக்கு நீங்க ஃபுல்லா இதை கேட்டிருந்தாவே சொல்லிருக்கலாம். மெய் இயல். என்ன இயல்? மெய் இயல். சரி, வெண்பா அப்படிங்கிறது என்ன ஓசை? செப்பல் ஓசை. ஆசிரியப்பாங்கிறது என்ன ஓசை? அகவல் ஓசை. கலிப்பாங்கிறது என்ன ஓசை? துள்ளல் ஓசை. சூப்பருங்க. வஞ்சிப்பாங்கிறது என்ன ஓசை? ஓகே, கங்க்ராட், சூப்பர். முதல் முறையாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, சூப்பர். அப்படி தொடர்ந்து நீங்கள் எல்லா நாளும் என்னையும் கேளுங்க சார் அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக கேட்பேன். வேற யாராவது சார் என்ன கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேள்வி கேளுங்க சார், நான் தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? அநேகர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் நான் படிக்கணும், ஜெயிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தானே நம்ம வந்து குரூப் 4 சரியா என்ன 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம். நாளைக்கு போடுவான். அப்ளை பண்ணி முடித்தோடனே பேப்பரில் வரும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு 6244 இது காலி பணியிடங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் அப்படின்னு. இன்ன வரைக்கும் புத்தகத்தை தொடாதவங்க கூட அப்படி வச்சிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி கர்ச்சீப்பை எடுத்துக்கிட்டு மருந்தை ஊற்றிக்கிட்டு அந்த 2 நெற்றியில பொட்டில் வச்சுக்கிட்டு, சார் நான் இன்னும் தமிழ் மட்டும்தான் சார் அடித்தேன், யூனிட் 8 அடிக்கல சார். நீ அப்ளை பண்ணிட்டியா தம்பி? அப்பாடா, நான் சொன்னேன் அந்த 25 லட்சத்தில் நம்ம எல்லாரும் வருவோம். அந்த 25 லட்சத்தில் எல்லாரும் வருவோம். ஆனால் ஸ்ட்ரைவாக அடிக்கிறான் தம்பி, அடிக்கிறான் பாலமுருகன், இந்த மாதிரி அடிக்கிறேன். சரியா? அந்த சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணிட்டியா? சூப்பர், நம்ம ஜெயிக்கிறோம். ஆனால் அடிக்கணும். நான் உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காமல் இருந்தாலும் கூட இனிமேல் படிக்க ஆரம்பிச்சா கூட ஜெயிக்கலாங்க. இனிமேல் படிக்க ஆரம்பிச்சா கூட ஜெயிக்கலாம். இங்க போட்டியாளர்கள் அப்படிங்கிறது லட்சக்கணக்கு 25 லட்சம் பேர் இல்லை. நமக்கு அந்த 200 கேள்விகள் தான். இன்னைக்கு நடத்தின பாடத்துல எனக்கு எத்தனை தெரியுது தெரியல. ஒருவரால் 100க்கு 100 அடிக்க முடியுது நம்ம வைக்கிற டெஸ்ட்ல. இந்த டெஸ்ட்லையும் பாருங்க, நாளைக்கு எத்தனை பேர் 100க்கு 100 அடிக்கிறாங்க.
தமிழில் 100க்கு 100 அடிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக அடிப்பாங்க. அப்போ உடனே வாட் இஸ் வாட் டைரெக்டாக கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பட் நான் அப்படியே எழுதிவிடுவோம், எடுத்து எழுதி போடுவோம், 4ல் 1 அடிச்சு போடுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் கேள்வி கேட்கணுமா யாருக்காவது? சார் என்னையும் கேளுங்க சார். யாருமா? நர்மதா ஸ்ரீ. நர்மதா ஸ்ரீ இன்னைக்கு ஆக்சுவலாக கேட்கவே இல்லையோ? நர்மதா ஸ்ரீ சொல்லுமா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் நூல் இது. சேரமான் காதலி எந்த வருஷம் அதை வாங்கி கொடுத்துச்சு அவருக்கு? 1980. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது இது பிரம்ம கமலம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எது? பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. அந்த குறிஞ்சி பூக்கள் மொத்தம் எத்தனை? 99 மலர்களை யாரு வந்து வரிசைப்படுத்தலாம்? கபிலர். அதுல முதல் பூ என்ன? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். செங்காந்தல் மலர் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மலர். அப்ப கடைசி மலர் என்னமா? நெருஞ்சி மலரா? எங்க நெருஞ்சி எப்படி மலரா மாறிச்சு? அதுதானே நெருஞ்சிங்கிறது பழம்ல. திருக்குறள் இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் என்ன பழம்? நெருஞ்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி அனிச்சம் குவளைங்கிறத மலர். சரி, இங்க சொல்லுங்க. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இந்த வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? புறநானூறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இந்த பரம்பு அந்த நாட்டை ஆண்டவன் யாரு? பாரி அப்படிங்கிறது. பாரி என்ன கொடுத்தாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தார். தென்றல் IAS அகாடமி அது வந்து இடம்பெற்றுள்ள அந்த நகரின் பெயர் என்ன? பாரிநகர் அதியமான் ஸ்ட்ரீட். அப்ப எத்தனை அந்த வகை இருக்கக்கூடிய வள்ளல்கள் இடம்பெறுகிறார்கள் நம்ம அகாடமியில? நம்ம அகாடமியில தான், நம்ம தெருவுல எத்தனை அந்த வகை இருக்கக்கூடிய கடையேழு வள்ளல்கள் வர்றாங்க? இல்ல நம்ம தெரு அப்படியே தென்றல் IAS அகாடமி வீதியை மட்டும் கேட்கிறேன். 2 பேரு பாரிநகர் அப்படிங்கறத பாரி வர்றாரு, பரம்பு மலையாண்ட பாரி வர்றாரு, அதியமான வர்றாரு, தகடூரையாண்ட அதியமான வர்றாரு. தண்ணி பிடிக்கவாப்பா? தண்ணி குடிக்கவா? அம்மா சொல்லுங்க. நர்மதா ஸ்ரீ சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேர் அப்படின்னு சொன்னா என்ன வாய்ப்பாடு? தேமா. நிறை நேர் அப்படின்னு சொன்னா புலிமா. நேர் நிறைன்னு சொன்னா கூவிலம். நிறைன்னு சொன்னா தேமாங்காய். பிரிங்க. சரி, கருவிளங்காய். நிறை நேர். சரி, தேமாங்கனி. நேர் நிறை அப்படிங்கிற கருவிளங்கனி. நிறை. ஓகே. சோ நிறைவாக யாராவது பேசுறீங்களா? நிறைவாக யாராவது? சார் என்னையும் கேள்வி கேளுங்க, நானும் பேசுறேன், நானும் ஜெயிக்கணும், நானும் அந்த சுவரை பிடிக்கணும். எந்த சுவரை? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற சுவர். அதுக்கு முன்னால நானும் என்னுடைய அந்த வெற்றி கடிதத்தோட 2 போட்டோ அனுப்பணும் சார் அப்படிங்கிறவங்க கடைசி நிறைவு நேயராக வரலாம். நிறைவாக யாரு? இல்ல அந்த டவுட் இல்ல. இப்ப வந்து கேள்வி கேட்கிற நேரம், அப்புறம் நம்ம டவுட் கேட்கலாம். என்னமா குறிஞ்சி மலர்கள் சொன்னீங்கல்ல சார்? ஆமா, குறிஞ்சி. 99 மலர்கள் இருக்குல்ல சார், அது ஊவேசா பதிப்பிச்சு சொல்லிருப்பாங்கல்ல சார்? ஆமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலர்களை பத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டா அவர் வந்து கபிலர். அதை பதிப்பிச்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஊவேசா. ஆமா, டேட்டா சொன்னது அது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நமக்கு குறிஞ்சினாவே கபிலர் அப்படி வச்சுங்க. ஏன்னா குறிஞ்சி அப்படிங்கிறது கபிலர். இந்த இடத்துல குறிஞ்சி களி அப்படின்னா கபிலர். ஓகே. அது பதிப்பிச்சவங்க புதுப்பிச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து அவங்கெல்லாம் எழுதிட்டு செத்து போயிட்டாங்க, நிறைய நூல் கிடைக்கல. நம்ம பார்க்குறோம் நமக்கு கிடைச்ச நூல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. வேற யாரு சார்? கேள்வி கேளுங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூப்பா. யாரும்மா அது தமிழ்ல கேட்க சொல்றது? நாகஜோதி தமிழ்ல கேட்கணும். ஏன் இன்னும் யூனிட் 8 படிக்கலையா? ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறது நல்லா படிச்சிடுங்க. ஏற்கனவே நம்ம நல்லா படிச்சதை பூரா ரீகால் பண்ணுங்க. ஏர் புதிதா ஆசிரியர் யாருமா? ஆமா, ஏர் புதிதா தான். 9ஆம் வகுப்பு. இன்னைக்கு காலையில் எழுதின எக்ஸாம். நேற்றுக்கு நம்ம நடத்தி முடிச்சது, இன்னைக்கு காலையில் எழுதுனது ஏர் புதிதா. பொன்னேர் பூட்டுதல். சரி, பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிறது எந்த மாதத்தில் நிகழும் சார்? இன்னைக்கு உள்ளதில் கேளுங்க சார். அப்படிதானே நீ எதிர்பார்த்தீங்க? சரி, நான் கேட்குறேன்.
கூப்பா ராஜகோபாலன் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ரா ஏர் புதிதா அப்படிங்கிறது எந்த ஊருக்காரு அவரு? கூப்பா ராஜகோபாலன் கும்பகோணக்காரர் சார். கும்பகோணமே தான். கும்பகோணம் கூப்பா ரா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறணும். பொன்னேர் பூட்டுதல் எந்த மாதத்துல நிகழும்? சித்திரை திங்கள். சித்திரை மாதம், சித்திரை திங்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சித்திரை அப்படிங்கிறது வந்து எந்த பொழுதுக்குரியது? கார்காலம் சார். கார்காலம். கார்காலம்னாவே எந்த நிலத்திற்குரியது? சரி 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 சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து சித்திரை அப்படிங்கிறது வந்து இள வேநீர் காலம். சித்திரைன்றது இளவேநீர் காலம். சரியா? இளவேநீர் காலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரி, ஓகேம்மா. ஸோ டைம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் படிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட், டூ த பெஸ்ட், பி த பெஸ்ட். ஸோ இன்னும் டைம் இருக்குது. சரியாக உட்காந்து 11 மணி வரைக்கும் படிங்க. மீண்டும் அதிகாலையில் எழுந்திரிங்க. 5 மணிக்கெல்லாம் டெஸ்ட் அடிங்க, மார்க்ஸ் அனுப்பிடுங்க. ஸோ இணைஞ்சிருக்கவங்க நீங்களும் உங்களை பேசலாம். நிறைய வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் அமைதியாக இருக்கிறீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, சரியா? அதாவது பேசுகிறவங்க தான் ஜெயிப்பாங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் தான், வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க தான் ஜெயிப்பாங்க. வாய்ப்பை உருவாக்குறவங்க தான் ஜெயிப்பாங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க ஏமாந்துருவாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதவங்க கோமாளிகளாக மாறிடுவாங்க. சரியா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க தான் வெற்றி அடைவாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிச்சிடுங்க, நல்லா படிச்சிடுங்க, நல்லா படிச்சிடுங்க. ஓகேம்மா, நல்லது. ஓகேம்மா.